மகாநதி சீரியலில் இன்றைக்கி நம்ம விஜயக்காரர் ரொம்ப சந்தோஷமாக எங்களோட போஸ்டரில் போய் எல்லாத்தையும் வேலையெல்லாம் பார்த்துட்டு 2 பேரும் சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காவிரி சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் முக்கியமாக குழந்தை முக்கியமாக சொல்லி கேட்குறாங்க. இதுலன்ட்டு கேள்வி எப்போ பார்த்தாலும் பைத்தியக்காரத்தனமாக கேட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் குழந்தலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக நம்ம விஜய் சொல்லவே இதை கேட்டோன்னா நம்ம காரை அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜய் கேட்குறாங்க, நீ எதுக்கு எப்போ பார்த்து இதே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா உங்கள் வாயால் உங்களுக்கு நான் தான் முக்கியம் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் நான் அடிக்கடி கேட்பேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம காவிரி சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நம்ம சாதிச்சு காட்டணும், அது மட்டும் இல்லாமல் இப்படியே இங்கே இருந்துட முடியாதாங்க, நம்ம இதை தனி கொடுத்தா பார்த்து போயிடலாம் அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு விஜய் வந்து அதெல்லாம் பரவ பார்த்துக்கலாம், தேவையில்லாமல் பேசாது, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம், அது இன்னைக்கு மட்டும்தான், இத்தனை வருஷத்தில் கல்யாணம் ஆகிருக்கு நம்மளுக்கு, ஒரு நாள் கூட நம்ம சந்தோஷமாக இருந்த கிடையாது, இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணியாக 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம விஜய் வந்து காவிரி பார்த்து எனக்கு நீ தாண்டி முக்கியம், வேறு யாருமே கிடையாது, என் கூட நீ இருந்தாலே இப்போது எல்லாத்தையும் சாதிச்சிடும் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டுன்னு காவிரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலையிலேயே விஜய், காவேரி, நம்ம சாரதா, கங்கை எல்லாருமே உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பாட்டி தாத்தா வந்துடுறாங்க. பாட்டி தாத்தா பார்த்தோன்னே நம்ம காவேரி, சாரதா 2 பேரும் உள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னு விஜய் எந்த ஒரு வார்த்தை சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. நம்ம காவேரி வந்தோடனே காவேரி பார்த்தோன்னே எப்படி தாத்தா இருக்கீங்க, எப்படி பாட்டி இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம காவேரி விசாரிக்கிறாங்க. அப்போ நம்ம பாட்டி சொல்ல நல்லா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்கிட்ட ஒரு வார்த்தை நான் கர்வமாக இருக்குன்னு சொல்லியிருந்தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமே, இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயமா சொல்லி கேட்குறாங்கன்னு தாத்தா வந்து ரொம்ப கோவப்பட்டு உன்னை என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தா, அது மட்டும் இல்லாமல் அங்கே வச்சு காவிரியை பார்க்கணும், காவிரிட்ட பேசினா மன்னிப்பு வைக்கணும், அது இது சொல்லிட்டு இங்கே வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்கவே நம்ம காவிரி வந்து எந்த ஒரு பதில் சொல்ல அமைதியாக இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நல்லா கேளுங்க, அது மட்டும் இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயமா என்ன, இங்கே 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சு நம்ம 2 பேரும் இப்படி பிரித்து வச்சிருப்போமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இப்போ கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, நீனு விஜயும் கான்டாக்ட் போட்டு கல்யாணம் பண்ணி கல்யாணமே செல்லுபடியாது ஆகாது, அது மட்டும் இல்லாமல் இந்த பசுபதியால் ஏற்கனவே விஜய்க்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நீனும் அவங்க கூட சேர்ந்து வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தெரியல, அதனால தான் கோவத்தில் 2 பேரும் என்ன பிரிச்சுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இப்போ நீ கர்வமாக இருக்க நிலைமையா இருக்கு போயிருக்கேன்னா நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டேன், வேறு வழி இல்லாமல் தான் நான் சொத்து அதுன்னு சொல்லி நம்ம பேசிட்டேன், நம்ம மன்னிச்சிரு, அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது காவிரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டுறாங்க. அதனால தாத்தா சொல்கிறாங்க, இங்கே பாருமா காவிரி, இல்லைன்னா மறைக்க வேண்டிய விஷயம் கிடையாது, அன்றைக்கி 2 பேரும் மறைச்சிட்டிங்க, அதெல்லாம் விடு, இப்போ வாங்க கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம காவிரி வந்து இப்படி தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சாரதா வந்து கேட்குறாங்க, தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, உங்கள் மருமக தானே, அது மட்டும் இல்லாமல் நம்ம தலையில மாட்டேன், எங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் அப்படி சொல்கிறாங்க. இதில் கேட்டோன்னே அது அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் தயங்கிட்டு இருக்க, வா கிளம்பு வா அப்படி சொல்கிறாங்க. உடனே காவிரி செத்து நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. இதை கவனித்து விஜய் வந்து நெல்லு காவிரி கிளம்ப வேண்டாம் அப்படி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தாத்தாக்கு படிக்க செம்ம ஷாக் ஆகுது. உடனே நம்ம தாத்தா பாட்டி ஏன்டா விஜய் ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்து நான் தனியாக பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க கீழே. இப்போ நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா இங்கே பாருங்கள், நாங்கள் கூட இப்போதைக்கு நான் வரல, அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்ச நாளாக காவிரி வீட்டில் காவிரியோட குடும்பத்தில் இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன், இப்போதைக்கு நான் இந்த வீட்டு பக்கம் வரல, அது மட்டும் இல்லாமல் சொத்தெல்லாம் கொடுத்ததா அஜய்க்கு கொடுத்ததாவே இருக்கட்டும், எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம், காவிரி மட்டும் தான் போதும் அப்படி சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே பாட்டி அப்படி செம்ம ஷாக் ஆகுறாங்க. தாத்தா அதுக்கு மேலே ஷாக் ஆகுறாங்க, என்ன விஜய் இந்த பாட்டி மேலே கோவமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கோவம்லாம் இல்லை பாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே முகத்துக்கு எழுத்தாங்க விட்டு பேசுகிறப்ப இதெல்லாம் கேட்டோன்னே தாத்தா பாட்டி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. விஜய் நம்ம எடுத்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா, இந்த வீடியோக்கில் எப்படிங்க யாரெல்லாம் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி விஜய் காவிரி சீன் நல்லபடியாக போக போதா, இல்லைன்னா நம்ம கங்கா யமுனாவில் பழையபடி ஏதாவது பிரச்சனை வரப்போதா, நம்ம பொறுத்து வரப்போகிற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.